ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேமர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து பாம்பு மாதிரி ஒன்று வரும், அதுலேருந்து தப்பிச்சு வரணும், அவ்வளோதான். அங்கே க்ளவுஸ் மாதிரி இருந்துச்சு, அதை வாங்கலான்னு நினச்சேன், வாங்க முடியல. போச்சுடா. கீழே ஏதோ வலிக்கு விடுது மக்களே, அதனால தான் கீழே போட்டேன். பாருங்கள், அங்கே கூட ஐசி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இன்னும் நம்ம வீடியோக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். நான் டெய்லியுமே வீடியோஸ் போடுவேன், ஒரு லென்த்தி வீடியோ போட்டுருவேன், அதவே எடுத்து ஷார்ட்டாகவும் போட்டுருவேன். என் வீடியோ நீங்கள் டெய்லியுமே பார்த்து என்ஜாய் பண்ணால் நல்லா காமெடியாக இருக்கும். போச்சுடா. அந்த ஃப்ரீ பேட்டுன்னு ஒன்று இருந்துச்சுல, அதை எடுக்கலான்னு சொல்லி போனேன், அந்த வாழைப்பழம் கீழே தள்ளி விட்டுருச்சு. ஆரம்பமே அலர்கலமாக இருக்கே. இன்றைக்கி இந்த வீடியோ முடித்த மாதிரி தான். என்னோட அது திருப்பி போக மாட்டேங்குது. இருங்க உங்களுக்கு ஒரே சேர்ந்துருங்க. வாழைப்பழம் அவ்வளோதான். வாங்க பேச்சு மேலே போய் அந்த இதை எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்டிக்கர் இந்த ஃப்ரீன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீ ஸ்டிக்கு, ஃப்ரீ பேட். இருங்க எடுத்து பார்த்தா என்னமோ அதுக்கு நம்ம ரொம்ப வருஷமாக அந்த கேம் விளையாண்டா தருவாங்களாமா. நானே இப்போ தாண்டா விளையாட ஆரம்பித்தேன். ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க. இந்த ஸ்லாப்பிங் க்ளவுஸ்னு இருந்துச்சு மக்கள், அதை எடுக்கலான்னு நினச்சேன், எடுக்க முடில. சரி, அவன் மேலே ஏன் ரெட்டு கலரில் காட்டுது, அதுவும் ஒரே இடத்துலையே பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், லேண்ட்மேனு பார்த்தீங்களா நீங்கள்? அதை சேஃப் ஜோன் இது எதுக்கு? ஓஹோ, பாம்பு வந்தால் தப்பிச்சு போகிறேன். சேஃப் ஜோன் என்னது அது? இதோ ரெட் கலரில் மாறிச்சு பூமியை, பார்த்தீங்களா? இங்கே வேறு திருப்பி லேண்ட்மேனாக வச்சுருக்கேன். இங்கே அது மேலே விழுந்துடக்கூடாது. பார்த்தீங்களா நீங்கள்? அதை ரெட்டு கலரில் மாறிச்சு. இது என்னடா பர்பிள் கலரில்? டேய் ஆவுன்னா வந்து பயமுடுத்துறீங்களேடா. சரி பார்த்து போங்கடா. டே லேண்ட்மேன்ஸாக இருக்குது. லேண்ட்மேன், ஆமாம் லேண்ட்மேன். திருப்பி சேஃப் ஜோன். இந்த தாட்டி இதை மிஸ் பண்ணக்கூடாது. பார்க்கலாம். இவனோட வலிக்கு கீழே விழுந்துட்டான். என்னடா ஆச்சு? இதுக்கு வலிக்கு? ஓ, வாழைப்பழத்திற்கு வலி கீழே விழுந்தானா? சரி. இவன் எதுக்கு பர்பிள் கலர் இடமோ கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கான். டே வந்துருச்சுடா. அது பார்த்தீங்களா நீங்கள்? இருங்க மாறிடுச்சு. அப்படியே கடிக்கு போதுன்னு எடுத்தோம் நம்மள. இங்கே பாருங்கள், மூஞ்ச பாருங்கள். ஏதாச்சும் பாட்டியா அம்மாவா இது என்னன்னே தெரில. ஆனால் பின்னாடி முட்டையாக போகுது. நான் வாங்கினதை விட அதிகமான முட்டை இல்லை, அது வேறு விஷயம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மக்களே, இதை பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. வாடா உள்ளே வாடா. ஆஃப்லைன் பிளேயரா? ரைட்ரா டே, இன்றைக்கி ஒரு சம்பவம் காத்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுதுடா. சரி வாங்க, நம்ம இந்த தாட்டியாச்சும் போடுறாங்க. 6 மினிட்ஸில் ஸ்லாப்பிங் டோஸ் தருவாங்களாம். தந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் தரமாட்டாங்களே. இங்கே பாருங்கள், லேண்ட்மேனு. எவன்டா வைக்கிற இந்த லேண்ட்மேனெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு அதுதான் ட்ராப் வச்சுட்டு போகும்னு நினைக்கிறேன். சேஃப் ஜோன் இருக்கு மக்களே, ஆனால் அது பக்கத்தில் 2 வாழைப்பழத்தை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கீழே விழணும்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இவன் எதுக்குடா அங்கேருந்து ஓடி வரான்? எதுக்கு வரான்? சரி நம்மளும் ஓடிடுவோம். வாழைப்பழத்தை வேறு கையில் எடுக்காதரா. வந்துச்சு. ஐயோ இருங்க, இந்த லேண்ட்மேன் நம்மளும் வச்சு பார்ப்போம். ஓ, உள்ளே இருக்கும்போது வைக்க முடியாது போல மக்களே, வெளில போய் வச்சு பார்க்கலாம். பாருங்க, முட்டையாக விட்டுக்கிட்டு போகுது. என்னடா கேம் இது? ஆனால் நல்லா இருக்குது மக்களே. அந்த சவுண்டெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. திடீர்னு பூனை கத்துற சத்தம், திடீர்னு வேறு யாரோ கத்துற சத்தம், பயங்கரமாக இருக்குது. ஓ, இதுக்கும் உண்மையான காசு மக்களே, இதுக்கும் உண்மையான காசு கேட்குறாங்க. என்னடா இது? போச்சுடா. மித்தவனுக்கு ட்ராப் வைக்கணும்னு சொல்லி நான் கீழே விட்டுட்டேன். தன்னை சுடுங்குவாங்களே, அது உண்மைதான் போல மக்களே. அப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் என் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா என் ஐடி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவி Firefox-7. உங்களுக்கு யாருக்காச்சும் விளையாடணும்னு தோணுச்சுன்னா ரிக்வெஸ்ட் கொடுங்க. கன்ஃபார்ம் நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். யாராக இருந்தாலும் ஜாலியாக ஃபன்னாக விளையாடலாம். இந்த மாதிரியே தான். அப்புறம் வேறு ஏதாச்சும் கேம் உங்களுக்கு விளையாடினாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்காக தான். ஆமாம், மேலே பார்த்தீங்களா, ஸ்கிப் டவர் ட்ரோல் கில் ஆல். நான் அவ்வளோ கொடூரமானவெல்லாம் இல்லைடா. மேலே ரெட்டு கலரில் இருக்குது. அது ஷேடோ, யாரோ ஷேடோ. நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா? வேணா பின்னாடி போய் கொஞ்சம் ரிவர்ஸில் பார்த்துட்டு வாங்க. வந்துச்சு. என்னோட 2 பேரும் அட் அ டைமில் சாப்பிட்டு போயிடுச்சு. ஓ, ரத்தமா அது? வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம் இல்லை?
வாங்க அப்படியே மேலே நம்மளாச்சும் போவோம். அது கீழே போயிடுச்சு மக்களே. ஸோ இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே மேலே ஏறிப்போம். ஆனால் அங்கங்கே லேண்ட்மேன் மட்டும் வச்சுருக்காங்க மக்களே. அப்புறம் இன்னொரு சேஃப் ஜோன் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு பார்க்க. இந்த இடத்துல தானே போனதாட்டி கீழே விழுந்தோம். அவன் மேலே எதுக்கு ரெட்டாக காட்டுது? எனக்கு தெரிஞ்சு அந்த ரெட்டாக காட்டுறது எல்லாமே அந்த பாம்பு வந்து அவன் மேலே குறி வச்சிருக்குன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் மக்களே. ஆமாம் அப்படியா தான் இருக்கும். ஆமாம் மேலே ஏறி போடாடே. போயிட்டான் மக்களே. ஆனால் இன்னும் ஒரு டாப்அப் பிளேயரை கூட நம்ம இன்னும் பார்க்கல பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்னடா கலர் மாறுது? என்னடா இது வித்தியாசமாக வருது. ஆனால் அங்கங்கே வாழைப்பழத்தோட எவன் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றான்னு தான் தெரில. இங்கே பனானா எவன் அதை சாப்பிட்றான் யாருக்கு தெரியும். இன்னும் இந்த பாம்பு வரலையே, என்னாச்சு? நம்மளை அப்படி சும்மா விடாதே. இந்த பாம்பு துரத்திக்கிட்டே இருக்குமே, ஏன் இன்னும் வரல அந்த பாம்பு? அப்படிங்க இது என்ன அதோட பாட்டியா? கீழே சுற்றிட்டு இருந்தோட பாட்டின்னு நினைக்கிறேன். வா எவ்வளோ கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒருத்தன் கை எடுத்துட்டான். இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஓடிடுறான். என்னடா இவன் ஜெட் பேக்கெட்லாம் போடுறான். டேய் வரான்டா இங்கே தாண்டா வரான். ஓடுறோம் ஃபஸ்ட்டு நம்மள ஒன்றுமே பண்ணலாங்க. நம்மளும் ஜெட் பேக் போட்டோமா? ஆனால் மேலே பறக்க முடியல. ஏன்டா வந்துட்டான்டா? ஐயோ மேலே பறக்க முடியலையே. இல்லைங்க ஸ்பேஸ் பார் மேலே போய் ஒரு செகண்ட் இந்த பாட்டிமா வந்து சும்மா பக்குன்னு ஆக்கிட்டு இருக்கு மக்களே. சரி வாங்க போவோம். இருங்க அங்கே போய் பறக்க முடியுதான்னு பார்க்கலாம். ரைட்டா பறக்க முடியலடா. நம்ம ஓடுவோண்டா. கீழே இருக்குது வரும்போது ஓடுறான். நல்ல வேலை ஜெட் பேக் அதுவே போயிடுச்சு. இவன்ட்ட ஏன் ரெட்டாக காட்டுது? இது நல்ல விஷயம் இல்லை. ஓடுறா அவ்வளோதான். வந்தாச்சு மக்களே, இன்னொரு சேஃப் ஜோனுக்கு வந்தாச்சு. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பட்டா ப்ரோ பிளேயரு, சேஃப் ஜோன்கிட்டே குதிக்க மாட்டோம். என்னட்டா நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க? நம்மகிட்ட ரெட்டாக இருக்கா? இல்லை நம்மக்கிட்ட ரெட்டாக இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாண்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்கன்னா கமெண்டில் போட்டு விடுங்க மக்களே, ட்ரை பண்ணலாம். இங்கே ஆனால் இத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கீங்க. ஏன்டா இங்கே இத்தனை பேர் சுற்றுறீங்க? கீழே இருந்ததுக்கெல்லாம் பொண்ணா? இது பாட்டியோட பேத்தின்னு நினைக்கிறேன். சரி வெளில தள்ளி விட்டாங்கடா. இருங்க அப்படியே இவங்க கூடயே போகலாம் வாங்க நண்பர்களே எல்லோரும். ஐயக்கா உன் மேலே தான் குறி. நான் ஃபஸ்ட்டு போக விருப்பம் இல்லை. நீங்கள் விளையாடு வாங்க. பலியாடு நம்மளுக்கு உள்ளே ஓடிடுறாட்டி. இன்னும் அந்த மொட்டை மாதம் சேஃபாக விட்டுருக்கா? இல்லை மகள், நம்ம கரெக்டாக மேலே போகுமாம்மா. கீழேருந்து ஒன்று மேலேருந்து ஒன்று வரணுமா? பக்கத்தில் எந்த சேஃப் ஜோனும் இல்லையா? என்ன ஆகுது? வேற என்ன சோழி முடிஞ்சு? தேவையாக்கா உனக்கு இதெல்லாம்? தேவையான்னு கேட்குறேன். உனக்கு இது தேவையா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு இது தேவையா? ஏன்னா வித்தியாசமாக காஸ்டியூம் போட்டுருக்கீங்க. இருங்க இங்கே பாருங்க. மொட்டை பாஸ் மொட்டை போட்டிருக்கான். ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல். அவன் பார்த்தா மொட்டை பாஸ்னான்னு தெரியலையே. மேலே ஏதோ குட்டியாக முடி வச்சுருந்தான். எதரா தேர்ட்டிருக்கீங்க? வந்துச்சுடா. ஓடுங்கடா. எனக்கு தெரிஞ்சு ரெட்டாக மரப்போது மாறிடுச்சு. ஜம்ப் பண்ணி ஓடு. மக்களே திருப்பி ரெட்டாக மாறிடுச்சு. ஓடுற உள்ள குச்சிடலாம். ஓபோ மக்களே சொன்னல மொட்டை பாஸ் இல்லைன்னு. கீழே விழுந்துட்டான்டா ஒருத்தன். இது எதுக்கு இந்த கிராணியில் சென்டர்லாம் வரும்ல, அதே மாதிரி இருக்குது. மொட்டை பாஸ் இல்லை. இங்கே பிறகு பின்னாடி உச்சிக்குடி போட்டிருக்கான். அட பைத்தியமே, என்னடா உச்சிக்குடி போட்டு வச்சுருக்கிற? பார்க்கலாம் இது இருக்கிறதுல யார் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வராங்கன்னு. என்னடா இது? மொட்டை பாஸ் போகிறான். அவங்க பின்னாடியே போவோம். நான் பெரிய கிழிச்சு சாமி, சரியான கிழிச்சு மக்களே. நீங்கள் இதை பார்த்துட்டு எவன்டா கை சும்மா ஏன்டா கை அடிக்கிறீங்க? கையை சும்மா எடுத்துடுறாங்க. ஏன்டா அப்படி சும்மா கை எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேண்டா. அவ்வளோதான். இன்னும் ஒன்று நிறைய வாழைப்பழ தோலாக வச்சுருக்காங்க. ஐயோ அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. ஓடுறா. இங்கே பாருங்க மக்களே, நடுவில் கேப்பெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க.
ஏன் என்ன ஒரு ஏற்பம் நல்ல சாப்பாடு எனக்கு அது பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஓடுறது. சுபா அப்படியே சேஷனுக்குள்ள வந்துச்சு மக்களே. அப்போ பாருங்கள் அது போகுது பாருங்கள். இருங்க மக்களே, அந்த துப்பாக்கி வச்சு அவனே சுட்டு முடியுதா? இருங்க மொட்டை பாஸ் சுட்டு பார்ப்போம். எப்படி அந்த அக்கா மட்டும் அந்த வாய்க்குள்ளே பூந்து போகுது? எப்பட்றா? அது கோவம் வந்துருச்சு போல், பின்னாடியே துரத்திக்கு போகுது. சரி நம்ம போவோம் அது பின்னாடியே. என்ன நான் அவர மாட்டேங்கிறான். போகிறான்டா போ போ போ. ஆனால் துப்பாக்கி வச்சு சுட முடியல மக்களே. அதுக்கு உண்மையான காசு கேட்குறாங்க. மொட்டை பாஸ் சுட்டு கொண்டலான்னு பார்த்தா டிடி அந்த அக்கா செத்துருச்சா? வந்துருச்சுடா அந்த அக்கா சாப்பிட்டு நீ சாப்பிடு. ஓடு 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 மக்களே, ஓடுங்க 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 ஓடுங்கடே. இது ஸ்டார்ட் ரெசிபி ஸ்டார்ட் இன் த ஸ்கை டர்ன் ரெட் இன் எவ்ரி மான்ஸ்டர் வச்சா முடியும். என்னடா வான் இப்படி ஆயிடுச்சு? இதான் அப்போ போட்டிங்களா? அடடா சோழி முடிஞ்சு. இது வேற நவுறவே மாட்டேங்குது மக்களே. வீடியோ ரொம்ப நேரம் போயிடும் போலையே. மொட்டை பாஸும் நானும் இன்னும் ஒருத்தன் தான். இன்னும் 4 பேர் தான் இருக்கோம். எத்தனை பேர் இருந்தோம் இங்கே? நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். நாங்களாச்சும் இது வரைக்கும் போகிறோமான்னு பார்ப்போம். மொட்டை பாஸ் என் கூடயே வருவேன். என்னடா அவன் போயிட்டான். மொட்டை பாஸ் பாஸ் உள்ளவா வந்துட்டான்டா மொட்டை பாஸ். பாஸ் மொட்டை பாஸ் இது வேறு முட்டையாக விட்டுக்கிட்டு போகுது. அட்லீஸ்ட் உண்மையான முட்டை விட்டு ஆம்லெட்டாச்சும் போட்டு சாப்பிட்லாம் மக்களே. இருக்கு நம்ம இவங்க கூடயே போவோம். ஃபஸ்ட்டு இவங்க தான் போகணும், அடுத்து நம்ம போகணும். டே போகாதரா. சரி நம்ம தான் போய் தான் பார்ப்போமே. இங்கே பாருங்க நடுவில் ஓட்டையே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது வரப்போகுது. வந்து லவக்குன்னு அந்த பொண்ணை சாப்பிட போகுது. அடுத்து தான் திருச்சி ஓடுவோம். ஓபா இப்போ தான் மக்களே நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோனை பார்த்துட்டோம் மக்களே. இருந்தாலும் பயங்கரமாக ஓட்டியே வச்சுருக்காங்க. என்னடா இது இன்னும் இதை வரல? நீயே ஏன்டா வழி வைக்கிறது? வராத வரைக்கும் ரொம்ப நல்லதுடா. எனக்கு தெரிஞ்சது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு ஓடுறோம். ஐயோ என்ன ரெட் கலரில் மாறிடுச்சு. ஐயோ எனக்கு நான் செத்தேன்னு நினைக்கிறேன். சோழி முடிஞ்சு. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிரு. ஓ கரெக்டாக 5 பேர் இருக்கும். வச்சு 4 பேர் தான் இருக்கும். இந்த அக்கா தான் முன்னாடி போச்சு சொல்லிச்சு. வந்துருச்சுடா ஓடிக்கடா சொர்ணக்கா சொல்லிச்சு. என் மூஞ்சிக்கிட்டே ஏன்டா வந்து நிற்கிறீங்க? இவன் பாருங்க அதுக்கு போய் சர்ப்ரைஸ் தந்துட்டு இருக்கான். அந்த அக்கா சோழி முடிஞ்சிச்சு. ஏன்க்கா பின்னாடி குட்டுன்னு ஓட மாட்டியாக்கா? சரி வாங்க நம்ம 4 பேர் தான் இருக்கோம். நம்ம 4 பேராச்சும் ஒன்றா போமான்னு பார்ப்போம். இன்னும் இந்த வீடியோக்கு ஏதாச்சும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அது பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஆமாம் இந்த அக்காவோட தொப்பி எப்படி ரெட் கலரில் இருக்குது, அதே மாதிரி நம்ம கை கீழே ரெட் கலர் ஒன்று இருக்கும். அதை அமுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறும். நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் டெய்லியும் வீடியோஸ் போடுறதுக்கு. நான் நல்லா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. 13 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது, இப்போ 19 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஆமாம் சரி நீங்கள் அதை பார்த்துப்பீங்க. நான் அந்த கேம் விளாட்ற விடுங்க. என்னோட நல்ல வியூவர்ஸ் பற்றி எனக்கு தெரியாதா? என்னென்னலாம் சொல்கிறாம பாருங்க அப்படி நினைப்பீங்க. ஓகே இன்னும் அந்த மொட்டை பாஸ் நம்ம கூடயே தான் ஓட்டிருக்கான் பார்த்தீங்களா? நல்ல ப்ரோ பிளேயராக இருப்பான் போல் மக்களே மொட்டை பாஸ். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் நம்ம கூடயே வரான்னு மொட்டை பாஸ். அவன்கிட்ட ரெட் கலர் மாறிடுச்சு. நம்மளுள்ள குச்சிடுவோம். தெரிஞ்ச ரெட் கலரும் பண்ணால் அது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே நிறையவே இருக்காங்க. மேலே அதை விட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் மக்களே. போட இது கிராஸா மக்களே? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவன் எதுக்கு இப்படி ஓடி வரான்? இப்போ எதையுமே காணமேடா. எதுக்குடா ஓடி வர? வாடா. ஒருவர் இப்படி வருதோ இப்படி வருமோ? இல்லை மக்களே இப்போ 2 சைடு இருந்து சேர்த்து சொங்கின்னு வந்துடணுமா? இந்த சைடு இருந்து பாட்டி, இந்த சைடு இருந்து பேத்தி, 2 வந்துடணுமா? என்னாருது வேற என்ன? சோழி முடிஞ்சு. கத்தம் ஓ கயா. இன்னொரு சேஃப் ஜோனை பார்த்துட்டோம் மக்களே. இந்த சேஃப் ஜோனை பார்த்தா தான் மக்களே உசுரே வருது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிப்போமாம்மா. என்ன ஆறுது? ஐயோ எனக்குலாம் அள்ளு விட்டுரும். விடாது, பிடிச்சி வச்சுப்பேன். ரெட் கலரில் மாதிரி உள்ள வாடா ராவடா உள்ள வாடா மொட்டை பாஸ். இங்கே பாருங்க மக்களை எத்தனை பேர் இருந்தோம்? 2 பேர் தான் இருக்கும். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே.
ஒன்று மொட்டை பாஸ், இன்னொன்றுன்னா அவ்வளோதான். 2 பேர் நடுவில் தான் போட்டி. இங்கே பாருங்க மேலே போயிட்டுருக்குது. ஓகே, அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக மேலே ஏறி போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே. அது வரைக்கும் போயிட்டு தானு எவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. மொட்டை பாஸ் நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களா மக்களே. யார் பாஸ்? மொட்டை பாஸ் போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான். அவன் இங்கே எதுக்கு உட்காந்துருக்குறான்? சரி, நம்மளுக்கு உட்காரணுன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். எதுக்காச்சும் உட்காந்துருப்பான். இங்கே தானே இருந்துச்சு போனதாட்டி அந்த கோழி உருண்டை. வந்துருச்சுடா. இதுனா மூஞ்சில் கரெக்டே கிழிச்சு போக மாட்டேங்குது சாமி. ஐயோ, சரியான கிழிச்சு. ஒரு செகண்டில் ஒரு மானி ஆயிடுச்சு மக்களே. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். எல்லா கஷ்டமும் வீணாக போயிடும். அப்புறம் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். மொட்டை பாஸ் அவனாட்ட போய்கிட்டே இருக்கான் மக்களே. நம்மளை விட்டுக்கிட்டு போகலாம். நம்மளும் போகலாம் மக்களே. நீங்கள் ஏதாச்சும் இந்த டைலாக் கொஞ்சம் கேட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்க. யாரும் அதே டைலாக் சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே ஸ்லாப்பிங் லூஸ்னு இருந்துச்சு. அது எங்கே? அடா பாவியலா, கண்ணு சிமிட்டுற நேரத்தில் எட்டு போயிட்டீங்கண்ணா. எங்கேயோ வேற ஒன்று ஒரு பையன் நவுங்க மாட்டேங்குது மக்களே. எதுக்கு புல்லு வச்சுருக்காங்க? மாடிக்குது வந்து திங்கு புல்லு. நவுறா கீரை விழுந்துடாது. அப்படியே நில்லு கீழே விழுந்துடாத மக்களே. இங்கே பாருங்க என்னென்னமோ அது பயங்கரமாக கிழிச்சாது. வா, எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டேன் மக்களே. வந்துச்சு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ட் மக்களே. ஐயோ, என்னையே தான் டார்கெட் வச்சிருக்கு போல. ஜஸ்ட் மிஸ்ட். மொட்டை பாஸ் எங்கே போனான்னு தெரில. நம்மளுக்காக வெயிட் பண்ணால் சரி கீழே போயிடுச்சு. ஓடிடுவோம். போடா. ஐயோ, இது வேறு சும்மா கிழிச்சான். போகிறான். அவ்வளோதான். இன்னொன்று குதிரா. யாரும் வரலன்னு தான் நினைக்கிறேன். குதிச்சு போயிடலாம். வந்தாச்சு மக்களே. மேலே ஏறு. ஏன்னா அங்கங்கே இந்த லேண்ட்மேன் வேறு வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுருக்காங்க லேண்ட்மேனை. நம்மளால தான் வைக்க முடியல. எப்படா இத்தனை பேர் டாப் அப் பண்ணி லேண்ட்மேன் வைக்கிறீங்க? எங்களை கொள்ளணும்னு சொல்லி அவ்வளோ ஆசையா உங்களுக்கு? ரைட்ரா டே. மொட்டை பாஸ் சுட்டு போயிட்டான்டா. அவனுக்காக பாட்டினல்ல என்னை விட்டு போயிட்டல்ல. அவன் தான் விட்டு போயிட்டான் மக்களே. நீங்களாச்சும் என்னை விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ப்ளீஸ். அவன் விட்டு போகல. இங்கே தான் இருக்கான் மக்களே. இங்கே தான் இருக்கான். ஆனால் அவன் அங்கேயே நிற்கட்டும். நம்ம போகலாம். ஓ வாடா. சரி, பாவம் பார்த்து வந்தாச்சு. பாஸ், மொட்டை பாஸ். சாரி, இவன் மொட்டை பாஸ் இல்லை. எங்கே போனேன்? இங்கே தான் இருக்கியா? வந்துருச்சுடா. அது வந்துருச்சுடா. மொட்டை பாஸ் உள்ளவா. வாடா, குச்சிட்றா. வந்துட்டா மக்களே. அவன் எப்படியோ உள்ள. அது அங்கேயே கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல போயிடுச்சா. அதுக்கும் கிளிச்சாலாம் இருக்க மக்களே. இப்போ இந்த ரோப்ளாக்ஸில் எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு மனுஷன் தான் விளையாடுறான்னு நினைக்கிறேன். அது ஏயா இருக்குது. அது கன்ஃபார்ம் அதுவும் ஒரு மனுஷன் தான் விளையாடுறான். ஏன்னா ட்ரிக்கியாக பிடிக்கிறான் மக்களே அவன். நீ எதுக்குடா அங்கே எதுக்குடா ஒரு இங்கே வாடா. உள்ளே வாடா. நம்மளுக்கு வர கோல்டு மக்களே. சரியான கோல்டு. விளையாட்டு காட்டுறான் மக்களே. அதுக்குவன் சிரிச்சினே பண்ணுறீங்களே மக்களே எல்லாத்தையும். இது வந்து விளையாட்டு அவ்வளோ விளையாட்டு காட்டுறான். சரி வாங்க, நாமளும் தாட்டி மொட்டை பாஸ்குள்ளே போகலாம். போகலாம் வாங்க. அவன் கூட காணாம போயிட்டான். நம்ம போகிறப்ப அவனை காணோம். கீழே விழுந்துட்டானா? போச்சுடா. இருந்தது ஒருத்தந்தான், அவனும் போயிட்டானா? எனக்கு ஒரே சங்கட்டமாக போச்சு மக்களே. சரி வாங்க போகலாம். நம்மளாச்சும் இந்த கேம் போய் முடிக்கிறோமான்னு பார்ப்போம். யாராலையும் முடிக்க முடியல போல. ஒருத்த மட்டும் மேலே சுற்றிட்டு இருக்கான். அவன் தூரத்துக்காச்சும் போகிறானான்னு பார்க்குற மக்களே. வந்துருச்சு. எப்படியும் சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடுறா மக்களே. பின்னாடி தான் துரத்திட்டு இருக்கு. வந்துருச்சு. அவ்வளோதான். உள்ள போயிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ட்டு. மேலே ஏதோ பொட்டெல்லாம் வச்சுருக்குது மண்டை மேலே. அப்படியே நீ கீழே போ. ஏன்னா கிளிச்சா திருப்பி அது வருது மக்களே நம்ம சாப்பிட்றதுக்கு. உனக்கு கீழே போனானே சொன்னது. ஏன் மேலே வர? நான் பாவம் இல்லைடா வெண்ண அப்படின்னு சொல்லிடும். அது மேலே போயிடுச்சு. நாங்கள் அப்படியே நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம்.
நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். என்ன மேகமூட்டமாக இருக்குது, மழைக்கு பெய்ய போதான். நீ முன்னா வந்துச்சுடா. இப்போ அது நம்மளும் முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் அப்படின்னு சொல்லி வாழைப்பழம் தரப்போதே. குச்சுரா கைப்பில்ல ஓவா, நல்ல வேலை மக்களே, குடிச்சிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டேன்னு. அது பாஸ், மொட்டை பாஸா? இல்லை, வேறு ஏதோ பாஸ். வா, என்ன ஒரு துரத்தல். போடா முன்னாடி போடா. அடப்பாவி, இங்கே ஒருத்தர் நின்றுட்டான் மக்களே. அவனுக்கு கீழே நின்றுட்டான். நீங்கள் அவனை பார்த்தீங்களா? ஏதோ பர்பிள் கலரில் கையில் வச்சுட்டு நின்றுருந்தான். ஆமாம் மக்களே, இதாட்டு நம்மளாச்சும் நாள் போக முடியுதான்னு பார்ப்போமா? இருங்க, போக முடியுதான்னு பார்ப்போம். இந்த வாழைப்பழ தோல் போட்டு நடுவில் போட்டு வைக்காமல் இருந்தாங்கன்னா சரி. வாழைப்பழ தோலையும் லாண்டாமையும் அதுதான் மக்களே ரொம்ப கொடுமை பண்ணுது. நிறைய பேர் கீழே விடுறாங்க. அதில் இதை போட்டு வைக்கிறது எனக்கு தெரிஞ்ச மனுஷங்களாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எங்கே கை கால்லாம் இருக்குது கீழே விடுறதுக்கு. சரி வாங்க, சேஃப் ஜோனுக்குள்ளே போகலாம். போச்சுடா. இப்போ சொல்லி தான் வாயமூரில் வாழைப்பழ தோலை போடாதீங்கன்னு, அதுக்குள்ளே கீழே விட்டாங்க மக்களே. வாழைப்பழ தோல் மேலே விழுந்து. சுபா, ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்களே. ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேமோட எண்டுக்கும் வரல, இன்னும் போகல. உங்களுக்கு யாருக்காச்சும் இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, நான் கன்ஃபார்ம் போடுறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன். இதுவரை உங்களிருந்து வெளிப்படுகிறது நான் உங்கள் கேமர் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ, பை பாய்.